அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிச்சடி. அதுக்கு நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது பாத்திரம் வச்சு ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதும் கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே சின்ன துண்டு இஞ்சி, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணி மசிய வேக வச்சுக்கிறேன். தக்காளி அளவாக போட்டால் போதும். அடுத்தது வெட்டி வச்சுருக்க கேரட் பீன்ஸையும் ஆட் பண்ணி எண்ணெயிலேயே வதக்கி கொடுத்துக்கிறேன். காய் நல்லா வதங்கினதும் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணியை கொதிக்க விட்டுறேன். தண்ணி நல்லா கொதித்ததும் வறுத்து வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.